சென்னை அடுத்த ஆவடி அருகே ஜிம்முக்கு வரும் வசதி படைத்த பெண்களோடு நெருங்கி பழகிய மாஸ்டர் அதனை வீடியோவாக எடுத்து வைத்துக் கொண்டு காதலியின் மூலம் பணம் பறித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருமணமான இளம்பெண் ஒருவரின் கணவர் அளித்த புகாரில் ஜிம் மாஸ்டர் அவரது காதலியின் மோசடி அம்பலமாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயல் ஐயப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் 33 வயது சிவக்குமார். அதே பகுதியைச் சேர்ந்த இவரது காதலி 33 வயதான நித்யா. இருவரும் திருமுல்லைவாயல் பகுதியில் உடற்பயிற்சி கூடம் நடத்தி வருகின்றனர். இதில் சென்னை திருமங்கலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அட்மினாக பணியாற்றும் ஆவடி கொள்ளுமேடு பகுதியைச் சேர்ந்த திருமணமான 35 வயதான பெண் ஒருவர் உடல் பருமனை குறைக்க கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சேர்ந்துள்ளார். தினந்தோறும் ஜிம்முக்கு வந்து சென்ற போது மாஸ்டருக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் அதிகரித்து நெருக்கமாக மாறியுள்ளது. ஜிம்மில் உள்ள ஒரு அறையிலேயே இருவரும் அடிக்கடி தனிமையில் இருந்து வந்துள்ளனர். இந்த நிலையில் ஜிம் மாஸ்டர் சிவக்குமார் மற்றும் அந்த பெண் ஜிம்மில் தனிமையில் இருந்ததை சிவக்குமாரின் காதலி நித்யா செல்போனில் வீடியோ எடுத்து வைத்திருந்துள்ளார். நித்யா இந்த வீடியோக்களை காட்டி அந்த பெண்ணை மிரட்டி பணம் பறித்து வந்துள்ளார். இதுகுறித்து அந்த பெண் ஜிம் மாஸ்டர் சிவகுமாரிடம் கூறிய போது பணத்தை கொடுத்து விடுமாறும், வீடியோ வெளியே சென்றால் இருவருக்கும் பிரச்சனை என்றும் கூறியிருக்கிறார். இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்த அந்த பெண்ணிடம் பல லட்சம் ரூபாயை நித்யா மிரட்டி பறித்து வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் அளவுக்கு அதிகமாக பணம் கேட்டதால் வேறு வழியின்றி நடந்த சம்பவம் குறித்து அந்த பெண் தன்னுடைய கணவரிடம் கூறியிருக்கிறார். இதுகுறித்து அவரது கணவர் திருமுல்லைவாயல் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் இந்த வழக்கை ஆவடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதல் கட்ட விசாரணையில் அந்த பெண்ணை மிரட்டி பணம் பறித்ததில் நித்யா மட்டுமல்லாது ஜிம் மாஸ்டருக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களை பிடிக்கச் சென்றபோது ஜிம் மாஸ்டர் சிவக்குமார் மற்றும் அவருடைய காதலி நித்யா ஆகியோர் தலைமறைவாகிவிட்டனர். அவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் இவர்கள் இருவரும் இதுபோன்று ஜிம்முக்கு வரும் பெண்களை குறிவைத்து மிரட்டி பணம் பறிப்பில் ஈடுபட்டார்களா என்பது குறித்தும், இதனால் யார் யார் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என மகளிர் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.